பேக் டு மை சேனல். ஸோ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் மாவட்ட நீதிமன்றங்களில் ஆட்சேர்ப்பு அப்படின்றத வந்து அறிவிச்சிருந்தாங்க. ஸோ இந்த எக்ஸாமினேஷன் பொறுத்தளவுக்கு எப்போ வரும் தேர்வு அறிவிப்பு அப்படின்றது தான் எல்லாருடைய பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன் பொறுத்தளவுக்கு ஆட்சேர்ப்பு பிரிவு அப்படின்றது குறிப்பிட்ட காலத்துக்குள்ளார வந்து இதற்கு முன்னாடிலாம் வந்து தேர்வு நடத்தியிருந்தாங்க. 2021ஆம் ஆண்டுகள்லாம் குறிப்பிட்ட டைமிங், ஸோ 2 monthsலேயே வந்து அடுத்த கட்ட ப்ராசஸ்க்கு வந்து போயிருந்தாங்க. ஆனால் இந்த முறை அப்படின்றது கொஞ்சம் காலதாமதம் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதற்கான பணிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிறையவே இருக்குது. ஸோ புதுச்சேரி யூனியன் பிரதேசத்துக்கான நீதிபதிகள் தேர்வாக இருக்கட்டும், நம்ம தமிழ்நாடுடைய நீதிபதி தேர்வாக இருக்கட்டும், நிறைய தேர்வுக்கான ப்ராசஸிங் வந்து அவங்க பண்ணி கொடுத்ததுனால கொஞ்சம் டிலே அப்படின்றது வந்து இருக்குது. அதேமாதிரி நமக்கு நடந்து முடிந்த உயர்நீதிமன்றத்தினுடைய எழுத்து தேர்வு, கேஷியர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், டெலிஃபோன் ஆப்ரேட்டர், டைப்பிஸ்ட், இந்த எக்ஸாமினேஷனுக்கான தேர்வு முடிவுகளும் இது வரைக்கும் இன்னும் அறிவிக்கப்படலை. ஸோ அதற்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ விட்டுருந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா பொங்கல் அன்னைக்கு வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஜனவரி மாதம் பொங்கல் அன்னைக்கு வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா எப்போ வந்து அடுத்த கட்ட அறிவிப்பு வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது மே மாதத்தில் தேர்வு வந்து நடத்தியிருந்தாங்க. ஸோ மே மாதத்தில் தேர்வு நடத்தியிருந்தாங்க. அதுக்கப்புறமா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா டைமிங் ஆகிடுச்சு. மே, ஜூன், ஜூலை, இப்போ வந்து ஆகஸ்ட்லேயும் ரன்னிங் ஆகிட்டுருக்கு. தேர்வு முடிந்தே வந்து 3 மாதங்கள் ஆகுது. ஸோ இதற்கு அடுத்த கட்ட அப்டேட் அப்படின்றதும் இது வரைக்கும் வந்து நமக்கு இன்னும் அது கிடைக்காம இருக்குது. நம்ம கான்டாக்ட் பண்ணும்போது வெப்சைட் ஃபாலோ பண்ணுங்கள், அப்டேட் பண்ணுவோன்ற இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் நீதிமன்ற ஆட்சேர்ப்பு பிரிவுலேருந்து கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுக்கான பணிகள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு தொடர்ந்து வந்து கண்டினியூஷனான நோட்டிஃபிகேஷன், அதற்கான ப்ராசஸிங்னு வந்து போய்கிட்டே இருக்குது. ஸோ பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசத்துக்கு எழுத்து தேர்வு வந்து ரீசெண்டாக தான் நடத்தி முடித்தாங்க. அதற்கான விடைக்குறிப்புகள் வந்து வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா எந்தவித அறிவிப்பும் நீதிமன்ற ஆட்சேர்ப்பு பிரிவுலேருந்து அப்டேட் பண்ணலை. நம்ம பார்க்கும்போது நம்ம கால் பண்ணி கேட்கும்போது பார்த்திங்கன்னா வெப்சைட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சார், நாங்கள் அதில் தான் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுப்போம் அப்படின்றது மட்டும் இன்டிமேஷனாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நம்ம வந்து ஒரு எக்ஸாக்டான ஒரு டைமிங் வந்து போன மாதம் இறுதியில் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் 25, 26 இதே மாதிரி 31ஆம் தேதி 1ஆம் தேதி நடக்கும் அப்படின்றது வந்து ஒரு எக்ஸாக்டான ஒரு டேட்டா வந்து சொல்லியிருந்தோம். அதற்கு வந்து சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி தேதி வந்து பார்த்திங்கன்னா 13 ஆயிடுச்சு. 13, 14 தேதி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த தேதியிலேருந்து நமக்கு வந்து இன்றைக்கி இல்லை நாளைக்கு வந்து ரிஜெக்ஷன் லிஸ்ட் வந்தாலும் கூட எக்ஸாம் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது வந்து இருக்குது. ஸோ சப்போஸ் வந்து இந்த இதில் இல்லாமல் டிலே ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். செப்டம்பர் மாதம் தான் தேர்வு இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம யூகிக்க முடியும். ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் வந்து அந்த ரிஜெக்ஷன் லிஸ்ட் வெளியிட்ட ஒரு 15 நாட்கள் 10 நாட்களில் தேர்வுகள் வந்து நடத்தியிருக்காங்க. ஸோ அதற்கான வந்து இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 50% வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதற்கான ஷார்ட் அவுட் பீரியட் ஆல்ரெடியே வந்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எங்கெங்கே சென்டர்ஸ் அவைலபிளாக இருக்குன்றதெல்லாம் ஆல்ரெடியே வந்து ஒரு சர்க்குலேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி கொஷின் பேப்பர் அப்படின்றதும் தேர்வு அறிவிப்பு வெளியிடும்போதே அது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து அவங்க பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் கூட காலதாமதம் அப்படின்றத வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதேமாதிரி இந்த எக்ஸாமினேஷன் நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா இடையில ஒரு 1 வீக் வந்து அப்ளிகேஷன் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் நிறையா வந்து ரிட்டன் ஆகிருக்கும். ஸோ அந்த அப்ளிகேஷனும் வெரிஃபை பண்ணி அவங்க வந்து எதாவது அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம், ரிஜெக்ட் பண்ணிக்கலான்றத வேல்யூ பண்ணணும். வேல்யூ பண்ணதுக்கப்புறம் ரிஜெக்ஷன் லிஸ்ட் வந்து வெப்சைட்லேயே வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த வெப்சைட்டில் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம எக்ஸாக்டாக எப்போ வந்து தேர்வு இருக்கும் அப்படின்றது வந்து பார்க்க முடியும். ஸோ எழுத்து தேர்வு அறிவிப்புன்றது உயர்நீதிமன்றத்தினுடைய ஆட்சேர்ப்பு பிரிவு கையில் தான் வந்து இருக்குன்றத நம்ம ஆணித்தனமாக நம்பி தான் ஆகணும். ஏன்னா அவங்களுக்கான ஷெடியூல் வந்து பார்க்கணும், எங்கெங்கே சென்டர்ஸ் அவைலபிளாக இருக்குன்றதை பார்க்கணும். மெர்ஜ் பண்ணி ஜோனல் வைஸாக வந்து எக்ஸாம் வைக்கலாமான்றதெல்லாம் அவங்க தான் டிசைட் பண்ணணும். ஸோ மாவட்ட வாரியாக வந்து பண்ணாங்க அப்படின்னா எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளோ அப்ளிகேஷன் ரிசீவ் ஆகிருக்கு, அதை எப்படி ஜோனல் வைஸாக பண்ணலான்றதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி தான் ஃபைனலாக வந்து ஒரு டிசிஷன் எடுப்பாங்க. ஸோ இது வரைக்கும் அந்த மாதிரியான டிசிஷன் நடந்த மாதிரி நமக்கு ஒன்றும் தெரியல. ஏன்னா போன தடவைலாம் தெரிஞ்சது எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கான மீட்டிங் வந்து நடக்குது, இதுன்னு நமக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து அப்டேட்ஸ் வந்து கிடச்சிது. இந்த முறை வந்து எதுவுமே அப்படியே பிளைண்டாக இருக்க மாதிரி, அமைதியாக இருக்க மாதிரியே இருக்குது. ஸோ எப்போ வேணாலும் அந்த அப்டேட்ஸ் வந்து கிடைக்கலாம். அதான் வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நமக்கு கிடச்சது அப்படின்னா கூடுதல் தகவலை நம்மளே வந்து இன்டிமேட் பண்ணுறோம். இந்த எக்ஸாமினேஷன் பொறுத்தளவுக்கு 2 வகையான எக்ஸாமினேஷன் நடக்குது. ஸோ 10ஆம் வகுப்பு கல்வி தகுதிக்கும் 8ஆம் வகுப்பு கல்வி தகுதிக்கும் நடக்குது. 10ஆம் வகுப்பு பார்த்திங்க அப்படின்னா எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு அடிப்படையில் வந்து நடத்துகிறாங்க. அதே மாதிரி அந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், மசாஜி, நைட் வாட்ச்மேன் பார்த்திங்கன்னா 2 வகையான தேர்வு நடைமுறைகள் வந்து இருக்குது. அதில் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன், ஸ்கில் டெஸ்ட்டு, அப்புறம் வந்து இன்டர்வியூன்னு 3 ரவுண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வச்சுருக்காங்க. போன முறையெல்லாம் ஸ்கில் டெஸ்ட்டும் இன்டர்வியூ தான் ஃபைனல் லிஸ்ட்டுக்கு எடுத்துக்கிட்டாங்க. இந்த முறை எழுத்து தேர்வில் எடுக்கிற மதிப்பெண்களும் ஃபைனல் லிஸ்ட்டுக்கு வந்து போகுது. அதனால் நமக்கு வந்து இந்த டைமிங்கை யூட்டிலைஸ் பண்ணி யூஸ் பண்ணி படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களால் இந்த எக்ஸாமினேஷன் வந்து ஈஸியாக கிராக் பண்ண முடியும். ஸோ அடுத்த மாதம் குரூப் 2 இருக்குது சார், செப்டம்பர் மாதம் நடத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை சார் அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ அது வந்து
உயர்நீதிமன்ற ஆட்சேர்ப்பு முகமை அதுக்கான கன்க்ளூஷன் என்னவோ முடிவு என்னவோ அவங்க வந்து எடுப்பாங்க. ஸோ நம்ம அதை அந்த வேலை ட்ராவல் பண்ணாமல் எக்ஸாமினேஷன் எப்போ இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் படிக்கிறதுக்கான வே என்னவோ ஃபுல்லி வந்து இன்வெஸ்ட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா உங்களால் இந்த எக்ஸாமினேஷன் ஈஸியாக வந்து கிராக் பண்ண முடியும். ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுத்து தேர்வு அடிப்படையில் தான் வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் நடக்குது. ஸோ அந்த ரெக்ரூட்மெண்ட்டை நீங்கள் வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னா படிச்சிங்கன்னா மட்டும்தான் எக்ஸாமினேஷனை கிராக் பண்ண முடியும். ஸோ 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் நீங்கள் 10ஆம் வகுப்பு கல்வி தகுதிக்கும் 8ஆம் வகுப்பு கல்வி தகுதிக்கு 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சுட்டு அந்த அலுவலக பராமரிப்பு, வீட்டு பராமரிப்பு இந்த மாதிரியான நோட்டிஃபிகேஷன்ஸில் உள்ள கொடுத்துருக்கிற சிலபஸ் படி நீங்கள் ஹிண்ட் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக அந்த எக்ஸாமினேஷனை கிராக் பண்ண முடியும். ஸோ நம்மக்கிட்ட இந்த எக்ஸாமினேஷனுக்கான ஃபுல்லி அவைலபிளான ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது வந்து இருக்குது. இந்த டைமில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் கூட எக்ஸாமினேஷனை வந்து கிராக் பண்ணுறதுக்கான வே வந்து இருக்குது. அதனால் ஃபுல்லாகவே நீங்கள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து படிப்பில் வந்து காட்டி பண்ணிங்க அப்படின்னா எக்ஸாமினேஷனை ஈஸியாக வந்து கிராக் பண்ண முடியுன்றது என்னுடைய நம்பிக்கை. அதே மாதிரி இந்த எக்ஸாமினேஷனுக்கு டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். டெஸ்ட் பேட்ச் மட்டும் இல்லாமல் இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் மெட்டீரியல் பை பண்ணுறவங்க எக்ஸாமினேஷன் கிராக் பண்ணுறவங்களுக்கு நம்ம ஃபுல்லி இன்டர்வியூ வரைக்கும் வந்து கைட் பண்ணுறோம். அதே மாதிரி ஆன்லைன் ஃப்ரீ மோக் இன்டர்வியூ அப்படின்றதும் ரிட்டன் எக்ஸாமினேஷன் கிராக் பண்ணதுக்கப்புறம் ஒரு இண்டிவிஜுவல் பர்சன்ஸ்க்கும் வந்து இன்டர்வியூ அப்படின்றது வந்து கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்லாம் ஐடியா பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் அவைலபிளாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் தரேன், பார்த்துட்டு நீங்கள் பை பண்ணி படிக்கலாம். ஸோ எப்போ தேர்வு அறிவிப்பு வந்தாலும் சரி, எப்போ ரிஜெக்ஷன் லிஸ்ட் வந்தாலும் சரி, முதல் அப்டேட் நம்ம சேனலே வந்து இருக்கும். தொடர்ந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ரெகுலர் கிளாஸஸும் இனிமேல் வந்து இருக்கும். இது வரைக்கும் வந்து ஒரு 1 வீக் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தேன். இது வரைக்கும் ஒரு 29, 27 பார்ட் ஆஃப் வீடியோஸ் வந்து ப்ளேலிஸ்ட்டில் அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ பார்க்கல அப்படின்னா அதையும் வந்து பாருங்கள். கூடுதல் தகவல் உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். கூடுதல் தகவல் உயர்நீதிமன்ற ஆட்சேர்ப்பு பிரிவில் எப்போ அப்டேட் பண்ணாலும் நம்ம சேனலே வந்து டிமெண்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.